ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டொமேட்டோ சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுதான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளி, ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு 2 துண்டு பச்சை மிளகா. காரம் கம்மியாக சேர்க்குறதுனா நான் 2 துண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறதுக்கு போட்டுக்கோங்க. 2 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 இலை புதினா, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இதை வதக்குறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், அதுக்கடுத்து பூண்டு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. பத்தலைன்னா சூப் கொதிக்கும் போது போட்டுக்கலாம் உப்பு. இப்போ இதை நான் வதங்குறதுக்காக இது உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவு வதங்கினது போதும். நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வதங்கிடுச்சு. நல்லா கொதித்த பிறகு இதை எடுத்து ஆற வச்சாச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடித்தாச்சு. நம்ம ஊற்றி கொதிக்க வச்ச அந்த தண்ணியை பூரா நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மட்டும் தண்ணி ஊற்றுங்க அரைக்கிறதுக்கு. அவ்வளோதான். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை சேர்த்துக்கலாம். நல்லா உருகட்டும். இப்போ ஃபில்ட்ரு வச்சு நம்ம அரைச்சோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். அதோட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த தண்ணியுமே நம்ம மொத்தமாகவே ஊற்றிட்டேன். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் மல்லி இலை போட்டிருக்கேன். அதோட லைட்டாக பெப்பர், லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சூப் இது கொதிக்கிறது தான் டைம். 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை அரைச்சி மறுபடியும் பட்டர் மட்டும் சேர்த்து கொதிக்க வைக்கிறது தான். ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.